லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நாங்க டென்சரோட அட்ரிபியூட் பார்த்துருந்தோம். லைக் ஷேப் மெத்தடு, ரேங்க், டைமென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்தியன் வீடியோல வந்து நாங்க இண்டெக்ஸிங் அண்ட் சிலைசிங் எப்படி பண்ணலாம் டென்சர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நான் சிவானி என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியன் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இண்டெக்ஸிங் அண்ட் சிலைசிங் வந்து 1D டென்சர், அதாவது என்ன ஒரு வெக்டர் இல்ல அரே இல்ல லிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் டென்சர்ல வந்து எப்படி இண்டெக்ஸிங் இல்ல ஸ்லைசிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் டென்சர் 1D வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுல லிஸ்ட் தான் கிட்டத்தட்ட லிஸ்ட் சிமிலர் டு லிஸ்ட். பட் நாங்க இங்க என்ன டிஎஃப் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். டிஎஃப் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள வந்து 2 4 5 சரியா கிரியேட் பண்ணிங்க. இது ஒரு லிஸ்ட் தான். நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து டிஎஃப் கன்ஸ்டன்ட்டுக்கு கிரியேட் பண்ணி அதுக்கு லேப்ல பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்க வந்து என்ன இதை ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஃபார்மேட்ல வருதுன்ட்டு. டென்சர் டென்சர் 1D ஓகே. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துருக்கு அரேக்குள்ள தான் உங்களுக்கு என்னன்னு இன்டர்னலாக வந்து டென்சர்க்குள்ள வந்து நம்ம அரே தான் ஒர்க் பண்ணுது. அவுட்புட் வந்து என்ன டிஎஃப் டாட் டென்சர் அண்ட் ஆப்ஜெக்டால கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு டென்சர் ஃபார்மேட்ல வருது. ஸோ இது வந்து என்ன அங்கே ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே இல்லை ஒன் டைமென்ஷனல் டென்சர்னு சொன்னால் இல்லை வெக்டர்னு சொன்னால். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டைமென்ஷனை செக் பண்ணீங்கன்னா டைமென்ஷன் செக் பண்ணது ஒன்றும் இல்லை, இன்டிமா கொடுத்தீங்களா ஓகே. ஸோ ஒன் டைமென்ஷன் சரியா. ஸோ இப்போ இதில் வந்து இப்படி நாங்கள் இண்டெக்ஸிங் அப்ளை பண்ணுறோம்டா இப்போ சிம்மில் நீங்கள் லிஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணீங்களா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும். ஸோ உங்களுக்கு தெரியும் பைத்தனை பொறுத்தவரை இல்லைன்னு இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் 0 கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்கள் லிஸ்ட்டில் வந்து காமனாக 0 கொடுத்தா உங்களுக்கு என்ன எலிமெண்ட் வரும்போது சேம் இங்கே டென்சர் 1Dயில் வந்து அது என்ன காமனாக வெக்டர்னு டைப்பும் வெக்டர் தான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் டென்சர். ஸோ இப்போ 2 டைமென்ஷன்ல மேட்ரிக்ஸ் சொல்லணும். ஸோ நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வேல்யூ என்ன 10 வருது. உங்களுக்கு பிளாங்கும் எங்களோட டென்சரில் வந்து இந்த 1D டென்சரில் வந்து இருக்கிற முதலாவது எலிமெண்ட் வந்து 2. அப்போ உங்களுக்கு இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டென்சர் ரோலையும் எப்படி தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாங்கள் என்ன முதலாவது எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு என்ன 10 வருது. சரி உங்களுக்கு தெரியும் நம்ப ஃபார்மேட்லாம் வெறும் அவுட்புட். ஸோ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறா இல்லை உங்களுக்கு டிரெக்டாக நம்ப ஐடியா பார்க்கணும்னா நீங்கள் அதை அப்படி கொடுத்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டிரெக்டாக என்ன இன்டிஜர் 2 வரும். ஸோ அது உங்களோட இது கன்வெர்ட் பண்ணால் டாட் நம்பர் என்ன கொடுத்தா ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் செக் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மூன்றாவது எலிமெண்ட் தேவைண்டா இப்போ என்ன செய்வோம் 10 கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் 0 ஸ்டார்ட் ஆகிறதால அவங்களுக்கு ஒரு நம்பர் குறைஞ்சா கொடுக்கணும். இப்போ மூன்றாவது எலிமெண்ட் 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே 4 கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு கடைசி எலிமெண்ட் தேவை. இப்போ கடைசி எலிமெண்ட் எப்படி இண்டெக்ஸ் இருக்குதுன்னா இப்போ முதலாவது 0 வந்துன்னா 0 1 2 3 சரி. அப்போ 4 எலிமெண்ட் இருக்கு. அப்போ கடைசி எலிமெண்ட் இந்த கடைசி டோட்டலாக 4 எலிமெண்ட். இப்போ கடைசி எலிமெண்ட் இண்டெக்ஸ் வந்து அதோட 1 குறைவாக இருக்கும் 3. அப்போ நாங்கள் டிரெக்டாக 3 கொடுக்கலாம். ஓகே நாங்கள் 3 கொடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். 3 கொடுத்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம் அவுட் வருதாண்டு கடைசி எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் 5 எங்களை 5 இல்லை கடைசி எலிமெண்ட். ஆனால் இங்கே சேம் டைம் கொமனா வந்து நாங்கள் லிஸ்ட்டில் தெரியும் உங்களுக்கு கடைசி எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணுவோம். அதாவது -1 கொடுப்போம். நெகட்டிவாக இண்டெக்ஸ் பண்ண நாங்கள் நெகட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கேயும் வந்து நிறைய ஆப்பில் பண்ணக்கூடிய தான் இருக்கும் எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி எலிமெண்ட் எங்களுக்கு 3 கொடுக்காங்க. நாங்கள் 0 கொண்டு போய்க்குள்ள வந்து 3 கொடுத்துனாங்க. ஸோ இங்கே வந்து -1 கொடுக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. 5 வருதாங்க கடைசி எலிமெண்ட் என்ன 5. அப்போ உங்களுக்கு மைனஸ் இண்டெக்ஸும் எங்களால் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஓகே இப்போ வந்து ஓகே எனக்கு ஒரு முதல் ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் பண்ண முடியாது. 4 எலிமெண்ட் இருக்கு. ஆனால் எனக்கு முதல் 3 எலிமெண்ட் மட்டும் தான் தேவைன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னா சிமிலர். இப்போ நீங்கள் ஓகே நான் என்ன சொல்லுவாங்க சேம் கான்செப்ட் தான். இங்கே லிஸ்ட்டில் என்ன செஞ்சோமோ அதை தான் இங்கே செய்கிறோம். புதுசாக எதுவுமே செய்யலை. அப்போ உங்களுக்கு 3 எலிமெண்ட் வேணுமெண்டா நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம். அப்படி 300 கொடுத்தீங்கனாலும் என்ன உங்களுக்கு 3 எலிமெண்ட் தான் வரப்போகுது. வேறுங்க எஸ் 2 3 4 வேணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 3 எலிமெண்ட் வேணுமெண்டா இது ஒரு சிலைசிங்ல வந்து நாங்கள் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். லாஸ்ட் பாயிண்ட் 3 கொடுக்கும்போது என்ன மூன்றாவது எலிமெண்ட் எங்களுக்கு வராது. மூன்றாவது 3லேருந்து -1 2 அப்போ 0 1 2 0 1 2 2 வந்து என்ன எங்களை 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ சரியா. அப்போ அவ்வளோ தான் எங்களை 3 எலிமெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இண்டெக்ஸில் வந்து சிலைசிங்கில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு கவுண்ட் ஒரு எலிமெண்ட் வந்து குறைவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் செய்தால் ஸ்டார்டிங்கில் கொடுத்தா அப்படி கொண்டு வரோம் டென்சர் 1D. ஸோ இதில் வந்து இப்போ நான் இப்போ 3லேருந்து இப்படி கொடுங்க. ஸோ இதுண்ட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கிற சேம் மீனிங் தான் இங்கே. இப்போ உங்களுக்கு என்ன 5 மட்டும் தான் இருப்போம். இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறோம்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எங்களோட சிலைசிங்கை வந்து சிலைசிங்னு சொல்ல வரது என்ன இங்கேருந்து எங்களை நம்பர்ஸ் எங்களுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களோட நம்பர்ஸ் வேணும். உங்களுக்கு எதுலேருந்து நம்பர்ஸ் வேணுமெண்டா உங்களோட எலிமெண்ட்ஸ் தேவைண்டா
3ல இருந்து வேணுமெண்டா 3 சொல்லுங்க காய்கிறது இண்டெக்ஸ் சரியா நாட் டிடெக்டா நீங்க 1 2 3 கவுண்ட் பண்ணாம 0 இருந்து கவுண்ட் பண்ண வேண்டியது. அப்ப இங்க 0 இருந்து கவுண்ட் பண்ணா 0 இண்டெக்ஸ் 2 1 இண்டெக்ஸ் வந்து என்ன 2 சாரி 3 இருக்குது. 2வது இண்டெக்ஸ் 4 இருக்கு. 3வது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்ப எங்களுக்கு ஆக்சுவலி இது கடைசி இண்டெக்ஸ். ஆனா நாங்க எங்களுக்கு 3வது அங்கால இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் கன்வெர்ட் பண்ணி தரணும். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதால என்ன எங்களுக்கு என்ன 5 மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதுல வந்து என்ன ஒரு 6 7 ஆட் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன். ரன் பண்ணி இப்போ கொண்டு போய் நாங்கள் இதை ரன் பண்ண வேண்டாம். எங்களுக்கு இந்த புதுசாக ஆட் பண்ண எலிமெண்ட்டுமே நாங்களே வரும் பார்த்தீங்கன்னா 5 6 ஸோ இதான் என்ன 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் 3லேருந்து இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாங்கள கண்டிஷன் இண்டெக்ஸ் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இண்டெக்ஸ் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன 0 1 2 3 அப்போ 3 அண்ட் ஏக்கில் வந்து என்ன 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அங்கால இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த 5 6 2 இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து மாறி கொடுக்குறது. இங்கே ஸ்டார்ட் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இண்டெக்ஸ் 3ஓட வந்து என்ன நிப்பாட்டன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் 3ஓட நிப்பாட்டன்னு சொல்லி அது 3ஓட நிப்பாட்டன் போகிறேன். எனக்கு முடிக்கும் போது என்ன ஒரு நம்பர் குறைஞ்சதான் என்ன ஒரு கவுண்ட் குறைஞ்சி தான் நிப்பாட்டு. அப்போ 3 இண்டெக்ஸ் வந்து 2ஓட ஸ்டொப் ஆகும். இப்போ இண்டெக்ஸ் வந்து 2ஓட ஸ்டொப் ஆகுதுன்னு என்ன எங்களோட இண்டெக்ஸ் வந்து எங்க 2ஓட ஸ்டார்ட் 4ஓட தான் எங்களோட இண்டெக்ஸ் வந்து 2 என்ன ஸ்டார்ட் மேலே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணா 0 இண்டெக்ஸ்ல வந்து 2 இருக்கு. 1 இண்டெக்ஸ்ல வந்து 3 இருக்கு. 2வது இண்டெக்ஸ்ல வந்து 4 இருக்கு. அப்போ என்ன 4ஓட வந்து ஸ்டாப் ஆயிடும். என்ன அந்த 3 கொடுத்து என்ன 1 குறைஞ்சு எங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ இதான் இது ஒரு சிம்பிள் வந்து என்ன ஒரு 1 டைமென்ஷனல் டென்சர்ல வந்து எப்படி வந்து இண்டெக்ஸிங் பண்றான்னு பார்த்தேன். இப்போ நாங்கள் 2D டென்சர்ல எப்படி இண்டெக்ஸிங் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ இது சிமிலர் தான். பட் நீங்க ஆல்ரெடி நம்ம அறையில வந்து 2D நம்ம அறையில ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. பட் இங்கேயும் சேம் ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஸோ 2Dல எப்படி பண்றேன்னா நான் இப்போ டென்சர் 2D என்று கிரியேட் பண்றேன். டென்சர் 2D என்று கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி நான் 2D டென்சர் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து 2D டென்சர் 3 3 4 மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். 4 5 6 ஓகே 7 8 9 7 8 9. ஸோ இது நான் ஒரு 2D டென்சர் கிரியேட் பண்ணேன். ரன் பண்ணி பாருங்க. ஓகே நோ எரர். ஸோ இதான் எங்களோட 2D டென்சர். சரியா 2D டென்சர் இல்லை மேட்ரிக்ஸ் தான் என்ன 2D டென்சர் டைப். அம்பாயில பார்த்தோம்னா 2D அரே வந்து அங்கே மேட்ரிக்ஸ் டைப். இங்கே வந்து 2D டென்சரை வந்து மேட்ரிக்ஸ் டைப். அந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டென்சர் ஃப்ளோன்னு பார்க்கும்போது டென்சர் டைப் எல்லாமே. ஸோ இங்கே வந்து 2D டென்சர் வேணும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இப்போ இதில் டைமென்ஷனை செக் பண்ணிங்கன்னா என்ன 2 டைமென்ஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். தோல் தெரியும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து என்ன 2D டைமென்ஷன். 2D டைமென்ஷனில் இருக்கும்போது இது எப்படி இதில் எப்படி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், இதில் வந்து எப்படி நாங்கள் இண்டெக்ஸிங் பண்ணுறோன்னு பார்த்தோம்டா. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ரோ இருக்கு 3 ரோ இருக்கு. சரியா 3 ரோ இருக்கு. சேம் டைம் இந்த 3 காலம் இருக்கு. ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து முதலாவது ரோ மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுக்கணும். இப்போ நீங்க அதுக்கு இந்த ஷேப் இருக்க பார்த்துரும். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. நான் சொல்றேன் என்ன சொல்ல போறேன். டென்சர் டாட் ஷேப் ஷேப் பார்த்தீங்கன்னா 3,3. அப்போ இந்த 3,3 என்ன சொல்லுது முதலாவது எலிமெண்ட் 3 வந்து ரோஸா குறிங்க. அப்போ இங்க 3 ரோஸ் இருக்கு. ஆமா நாங்கள் 3 ரோஸ் தான் கொடுத்துனாங்க. 2வது 3 வந்து என்னது சொல்லுது கொலமா சொல்ல. அப்போ எத்தனை 3 கொலம் இருக்கு 2 4 7 3 5 8 4 6 9. ஸோ அங்கே 3 கொலம் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வேணும். ஓகே அதை எப்படி ஆக்சஸ் பண்றது. ஓகே நாங்கள் சிமிலர் டென்சர் 2D ஸ்கேர் பிரேக்கெட் இண்டெக்ஸிங் வந்து நான் ஸ்கேர் பிரேக் தானே பண்ணாங்க. ஓகே ஸ்கேர் பிரேக்கெட் இப்போ 0 கொடுத்துவாங்க. என்ன அவுட்புட் உங்களுக்கு வருது கொமனா 0ல ஸ்டார்ட். ஓகே குட். இப்போ என்ன 2 3 4 வருது. அப்போ 2 3 4 என்னது எங்களோட ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ இப்போ இது நாங்கள் 0 கொடுக்க எங்களுக்கு வந்து முதலாவது எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி தருது. உங்களுக்கு என்ன முதலாவது ரோவை ஆக்சஸ் பண்ணி தருது. அப்போ இங்கே வந்து இப்போ நான் இங்கே கன்சிடர் பண்ணுங்கிற ரோஸும் இருக்கு காலம்ஸும் இருக்கு. அப்போ நீங்கள் தனியாக 0 இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்தா என்ன ரிட்டர்ன் ஆகுது வரும். 0க்கு ஒரு ரோ வந்தது. 1 கொடுத்து செகண்ட் ரோ வருது. 4 5 6 வருது. அப்போ 2 கொடுக்க எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு வரும். 2 கொடுக்க எங்களுக்கு தேர்ட் ரோ வருது. 7 8 9 வருது. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்ன நாங்கள் தனியாக ஸ்கேர் பிரேக்கெட்டுக்கு ஒரு சிங்கிள் எலிமெண்ட் கொடுக்க 0வோ இல்லை 1 இல்லை 2 கொடுக்க வந்து அது ரோவை வந்து ஆக்சஸ் பண்ணுது. அப்போ அது எதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுதுன்றா லைக் லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸிங் 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட டென்சர் 1D டென்சர்ல இண்டெக்ஸிங் 0 தான் ஸ்டார்ட். இங்கே எங்களோட 2D டென்சர் இங்கே 2D டென்சர்ல வந்து நீங்க சிங்கிள் எலிமெண்ட் ஸ்கேர் பிரேக்கெட் கொடுக்கும்போது இண்டெக்ஸிங் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. சேம் டைம் அந்த சிங்கிள் இன்டிஜர் எதை ரிட்டர்ன் ரோஸை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நீங்க 0 கொடுத்தா
முதலாவது ரோவுண்ட இண்டெக்ஸ் வந்து 0, ரெண்டாவது ரோவுண்ட இண்டெக்ஸ் வந்து 1, மூன்றாவது ரோவுண்ட இண்டெக்ஸ் வந்து 2. அப்ப இண்டெக்ஸிங் 2D டென்சர்ல எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா முதலாவது சிங்கிள் எலிமெண்ட்டை வந்து ஸ்கேப் பிரேக் ரோஸ் ஆக்சஸ் பண்ணுது. அப்போ இப்போ நீங்கள் அப்போ எப்படி கொலம் ஆக்சஸ் பண்ணுறோம்? ஓகே, நாங்கள் எப்படி கொலம் ஆக்சஸ் பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து இந்த இங்கே ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா 3,3 என்று ஓட்டு. இப்போ அதுலேயே விளங்க வேண்டாம், முதலாவது 3 என்று சொல்லவாது ரோஸ். அப்போ இங்கே நாங்கள் இந்த ஸ்கேப் பிரேக்கெட்டுக்கு எங்கள் டென்சர் 2Dல வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இண்டெக்ஸிங் பண்ணும்போது நாங்கள் முதலாவது கொடுக்குற வேல்யூ ரோஸை தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சேம் திங் ஷேப்புக்கு முதலாவது எலிமெண்ட் இருக்கிறது வந்து ரோஸுடைய 3 ரோஸ்ன்னு சொல்லுது. அப்போ நாங்கள் ரோஸை ஆக்சஸ் பண்ணணும்னா நாங்கள் ஃபர்ஸ்டா என்ன ஸ்கேப் பிரேக்ல ஃபர்ஸ்டா கொடுக்குற வேல்யூ வந்து இந்த ரோஸை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் குளமை ஆக்சஸ் பண்ண போறோம்டா. இப்போ நான் அடுத்த உங்களுக்கு இதில் லீக் காட்டுறேன். குளமை நாங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் எப்படி என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் நாங்கள் இண்டெக்ஸிங் கொடுக்குறோம். இப்போ 0 கொடுத்து 1 கொடுக்குறோம். சரியா? இதுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு மூன்று நம்பருங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இந்த மூன்று நம்பர் எப்படி வருது? மூன்று நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. ஆனால் அது ரெண்டாவது எலிமெண்டா இருக்கு. அது என்ன இது ஐடென்டி ஒன். ஓகே, முதலாவது 0. இப்போ நான் சொன்னா ஃபர்ஸ்டா கொடுக்குற எலிமெண்ட் வந்து ரோஸோட இண்டெக்ஸ்ன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு 0 0th ரோ 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோ 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோ எது 2 3 4. ஓகே, அப்போ தனியாக நாங்கள் 0 இப்போ உள்ள 1 விட்டுட்டு தனியாக 0 கொடுத்துருந்தா உங்களுக்கு 2 3 4 வந்துருக்கு. எஸ், இப்போ நாங்கள் என்ன 1 கொடுத்துருந்தோம், காம போட்டு 1 கொடுத்துருந்தோம். அப்போ காம போட்டு 1 கொடுக்குறதுன்றது கொலமோட இண்டெக்ஸ். கொலமோட இண்டெக்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் தானே? இந்த ஷேப்ல பார்த்தீங்கன்னா முதலாவது ரோ 3 ரோன்னு சொல்றோம், அடுத்தது வந்து என்ன 3 கோலம் பண்றோம். அப்ப இங்க வந்து நாங்க அதே மாதிரி இந்த காமாவுக்கு முன்னாலே இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோஸோட இண்டெக்ஸ் தான் குறிக்கும். அதே மாதிரி இந்த காமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து கோலமோட இண்டெக்ஸை குறிக்குது. அப்ப 0 கொடுக்கங்களுக்கு 0th ரோ வந்தது. இப்ப நாங்க 0,1 அப்ப 1ன்றது இங்க ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் வேல்யூ. அப்ப கொலமோட இண்டெக்ஸ் 1. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் கொலமும் வந்து 0 இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டார்ட் ஆகும். 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற கொலம் பாத்தீங்கன்னா 2 4 7 தான் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற கொலம். அதே மாதிரி 1 இண்டெக்ஸ்ல இருக்கிற கொலம் பாத்தீங்கன்னா 3 5 8. 2 இண்டெக்ஸ்ல இருக்கிற கொலம் பாத்தீங்கன்னா 4 6 9. இப்ப நாங்க கொலம் இண்டெக்ஸ் வந்து 1 கொடுத்துறோம். அப்ப 1 இண்டெக்ஸ்ல இருக்கிற கொலம் என்னென்ன கொலம் 1 இண்டெக்ஸ்ல கொலம் இது 3 5 8 இருக்கு. ஆனா நாங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ரோவையும் ஆல்ரெடி நாங்க கொடுத்துட்டோம். அப்ப 0th ரோ வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்ப 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோ 2 3 4 சேம் டைம் வந்து கொலம் வந்து 1 இருக்கும். அப்ப ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை, அந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூ பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான். அப்ப என்ன அதுக்கு தான் எங்களுக்கு என்ன 3 என்ற வேல்யூ கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இல்ல 0 கொடுக்குறேன். இப்போ 0 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ஸோ நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இதுல ரன் பண்ணி சொல்லுங்க. அப்ப என்ன அவுட்புட் வரும்? ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். இதுக்கு என்ன அவுட்புட் வந்து 2 வந்து வருது. அப்ப உங்களுக்கு சொன்னா வந்து முதலாவது வேல்யூ வந்து ரோட இண்டெக்ஸ் வேல்யூ. அப்ப ரோட இண்டெக்ஸ் என்ன 0. அப்ப 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோ இது 2 3 4. ஓகே, ஆனா இன்னொரு கண்டிஷன் இருக்கு, கோலம் கண்டிஷன் இருக்கு. அது என்ன இண்டெக்ஸ்? அதுக்கும் 0 கொடுத்துரும். அப்ப 0th இண்டெக்ஸ் அது அந்த கோலம் இது 0th இண்டெக்ஸ்ன்ற கோலம் அது வந்து 2 4 7. ஓகே, 2 4 7. அப்ப எங்களுக்கு 2 4 7 என்ற கோலமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 0th ரோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 3 4 அப்படி இருக்கிற ஒரே வேல்யூ என்ன எங்களுக்கு வந்து 10. அப்ப 2 மட்டும் தான் எங்களுக்கு என்ன இண்டெக்ஸா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க வந்து என்ன ரோ காலம்ஸ் ஆக்சஸ் பண்றது. இப்ப நீங்க கேட்கலாம், ஓகே இப்ப எனக்கு வந்து தனியே ரோஸ் மட்டும் தனியா காலம்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு ரோஸ் இல்ல தனியா கோலம் மட்டும் இப்படி இண்டெக்ஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் கொமனா வந்து முதல் பார்த்து நாங்களே என்ன 2D கொடுத்து தனியா வந்து இப்போ 0 கொடுத்தோம்னா தனியா வந்து எங்களுக்கு என்ன ரோஸ் மட்டுமே ரிட்டர்ன் ஆகும். அப்ப எங்களுக்கு வந்து தனியா எப்படி கோலமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம், நாம எங்களுக்கு கோலமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அது என்ன மாதிரி செய்யணும்டா, இப்ப நீங்க வந்து நான் கொடுக்குற சிம்பிளை பாத்தீங்கன்னா கொலன் ஒரு சிம்பிளை கொடுத்து 0 வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாத்தீங்கன்னா 2 4 7 வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. 2 4 7 வேல்யூ என்ன, அது உங்களுக்கு இதுல வச்சே வரணும். டென்சர் 2D தான் எங்களோட டென்சர் 2D இதான் எங்களோட டென்சர் 2D. அப்ப இதுல 2 4 7 வேல்யூ பாத்தீங்கன்னா 2 4 7 வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்படி இந்த இண்டெக்ஸ் நான் கொடுக்கும்போது என்ன கொலன் கொடுத்து கமா கொடுத்து 0 கொடுக்கும்போது 2 4 7 வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன். இது 2 4 7 2 4 7 அதாவது ஃபர்ஸ்ட் கொலம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொலமோட இண்டெக்ஸ் உங்களுக்கு சொன்னான் எங்க வேணாலும் இண்டெக்ஸிங் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ரோட இண்டெக்ஸோ சரி இல்லாட்டி என்ன கொலமோட இண்டெக்ஸ் 0 தான் ஸ்டார்ட். அப்போ உங்களுக்கு சொன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எங்களோட கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது கொலம் இண்டெக்ஸ், கமாவுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரோ இண்டெக்ஸ். அப்ப நாங்க ரைட் சைட்ல வந்து 0 கொடுத்தாலும் ஓகே எங்களுக்கு 0th கொலம் ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகே எஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப இந்த கொலன் என்னத்தை மீன் பண்ணது கேட்டீங்கன்னா கொலன் ஒன்றுமே இல்லை, முழு ரோவையுமே ரிட்டர்ன் பண்ணு சொல்லுது. நாங்க எங்கட இதுக்கு சொல்றோம், எங்கட டென்சர் 2Dக்கு சொல்றோம் எனக்கு வந்து முழு ரோஸையும் ரிட்டர்ன் பண்ணு. ஓகே, அப்ப முழு ரோஸையும் ரிட்டர்ன் பண்ணு சேம் டைம் வந்து அது வந்து 0th கொலம்ல இருக்க ரோவா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, இதுல வந்து கொலனை கொடுத்து சரியா கொலனை கொடுத்து நீங்க வந்து 1 கொடுத்தீங்களா இல்ல நான் 0 கொடுத்தேன் 0 கொடுத்தீங்களா உங்களுக்கு அந்த சிங்கிள் ரோ மட்டுமே உங்களுக்கு என்ன சிங்கிள் ரோ இல்ல சிங்கிள் கொலம் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்.
உங்களுக்கு சிங்கிள் கோலம் வேணுமெண்டா நீங்க இந்த மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது என்ன சிங்கிள் கோலம் வேணுமெண்டா நீங்க இந்த மாதிரி முன்னூறு கோலனா கொடுத்துட்டு ஜீரோத் இதாக கொடுத்தீங்கன்னா இந்த ஜீரோத் கோலமோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் வந்து என்ன உங்களுக்கு கோலம் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ இதே வந்து நீங்க -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -1 கொமனா என்ன ஒரு ஐடியா என்ன -1 லாஸ்ட் எலிமெண்ட். நீங்க வந்து கமாவுக்கு ரைட் சைட்ல -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்து இது கோலமோட இண்டெக்ஸ். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் கோலம் வரப்போ உங்களோட லாஸ்ட் கோலம் எது 469 பாவம் 469 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. எஸ் உங்களுக்கு 469 என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப இது வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன ஒரு லாஸ்ட் கோலமை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து கோலனை வந்து என்ன கோலமை வந்து ரிட்டர்ன் பண்ணி எடுக்கிறது. இப்ப நீங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஓகே எனக்கு வந்து என்ன லாஸ்ட் கோலம் லாஸ்ட் ரோ ரெண்டுமே வேணும்னு சொல்லலாம். உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டென்சர் 2D -1, -1. ஓகே இப்போ இது என்ன அவுட்புட் தருமா நீங்க நினைக்கிறீங்க? வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ஒரு ரன் பண்ணி பாருங்க உங்களோட ஐடியில வந்து. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்கு. அப்போ நீங்க முதல் உங்களுக்கு சொன்ன இந்த கமாவை பார்க்கணும். இண்டெக்ஸிங்ல வந்து இப்போ நாங்கள் ரோ கோலம்ஸ் என்ற ஒரு கண்டெக்ஸ்ல இண்டெக்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது கோலமோட இண்டெக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து என்ன ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ. அப்போ முதலாவது -1 கொடுத்துரும். அப்போ -1 கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ரோவோட இண்டெக்ஸ். ஆனால் கடைசி ரோன்னு சொல்ல வர. அப்போ கடைசி ரோன்னு சொல்ல வரது என்ன 789 தான் எங்களோட மேட்ரிக்ஸ்ல கடைசி ரோ 789. ஓகே இப்போ கடைசி ரோவாம் இருக்கணும். ஓகே 789ல தான் இருக்கணும். 78 ரோவாம் இருக்கணும். சேம் டைம் வந்து எங்களோட கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிறதே -1. அப்போ -1ன்றது என்ன எங்கடா வந்து கொலமோட இண்டெக்ஸ். கொலம் என்ன சொல்றதுங்க -1 சொன்னா என்ன இது கடைசி கொலம். என்ன -1 இல்லை. அப்போ கடைசி கொலம். கடைசி கொலம் எது எங்களோட மேட்ரிக்ஸ்ல இந்த 2D டென்சர்ல 469. அப்போ எங்களோட கண்டிஷன் என்ன 789 ரோலையும் இருக்கணும். வேல்யூ சேம் டைம் 469 கோலம்லையும் இருக்கணும். இப்போ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே வழி என்ன 9. அதால என்ன 9 வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் போடுறேன். ஸோ டென்சர் 2D நான் வந்து இப்போ என்ன செய்யறேன்டா உதாரணம் வரும் 1 1. ஓகே இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கோட் வேணும். ஸோ நான் இப்போ கோட் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒரு வேல்யூ வருது. ஸோ அப்போ நாங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் கமாவுக்கு ரைட் சைடில் இருக்கிறது கோலமோட இண்டெக்ஸ், கமாவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரோவோட இண்டெக்ஸ். ஓகே இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி சிலேசிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியான்னு என்ன 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நான் இந்த மாதிரி கொலன் கொடுத்து அங்கால ரைட் சைடில் வேல்யூ கொடுத்தா கொமனா வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் 1ஓட நிப்பாடு முதல் இது இந்த 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது முதல்ல ரோ உங்களை கமாவுக்கு முன்னால் இருக்கிறது ரோவோட இண்டெக்ஸ். அப்போ ரோவோட இண்டெக்ஸ் என்ன 0 ஸ்டார்ட் ஆகும். ஓகே 2 4 7 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் எங்களுக்கு என்ன 1ஓட நிற்கணும். 1ஓட என்ன 4 தான் எங்கட 1th இண்டெக்ஸ். ஆனால் இங்கே சிலைசிங் வந்து 1ல முடியுது. 1ல முடியுதுன்றீங்க நாங்கள் ஒரு நம்பரை கழிச்சோம்னா என்ன 1 - 1 0. அப்போ எங்களுக்கு 1 இண்டெக்ஸ் உடைய வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு முதலே சொன்னேன் என்ன கொலனுக்கு அங்கால வந்து கொலன் முடிகிற இடத்துல வந்து நாங்கள் வந்து வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ ஒரு இண்டெக்ஸ் குறைவு ஒரு நம்பர் எலிமெண்ட் குறைவான வேல்யூ தான் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் மேலே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ 1லேருந்து 1 கழிக்க 0. அப்போ 0 தண்டைக்குள்ள 0th ரோவை மட்டும்தான் இது கன்சிடர் பண்ணும். 2 3 4 கன்சிடர் பண்ணும். ஓகே அப்போ இந்த ரோவில் தான் இருக்க போது வேல்யூ எங்களோட ஃபைனல் வேல்யூ ஏதாச்சும் ஒரு வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் இங்கே வந்து கொலமோட இண்டெக்ஸ் வந்து 1ஓட முடியணும். ஆனால் 1ஓட முடியணும் மட்டும் நாங்கள் சொல்கிறோம் இந்த இண்டெக்ஸ் இதை போட்டு. ஆனால் என்ன 1 - 1 ஆகணும். ஏன்னா என்ன அந்த கடைசி முடிகிற வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ 0. அப்போ 0th கொலம் எது 2 3 2 4 7. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூ இது 2. அதில் தான் எங்களுக்கு 2 இது வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்கள் இதே மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காண்டி 2D 2 2. ஓகே இதுக்கு என்ன அவுட்புட் வர நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 அவுட்புட் வந்து. ஸோ இது எப்படி வந்தது? ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் டென்சரை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். டென்சர் 2D. ஓகே இதான் எங்களோட டென்சர். இப்போ உங்களுக்கு சொன்னால் ரைட் சைடில் இருக்கிறது வந்து இதான் ரைட் சைடில் இருக்கிறது எங்களோட கொலமோட இண்டெக்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரோவோட இண்டெக்ஸ். இது ரெண்டுமே சேம் வேல்யூ கொடுத்துருவோம். அப்போ நான் சொன்னாங்க இந்த இந்த சிம்பிள் என்ன கொலன் போட்டு ரைட் சைடில் நாங்கள் வேல்யூ கொடுத்தோம்னா என்ன 2ஓட வந்து என்ன ரோ இண்டெக்ஸை நிப்பாட்டுன்னு சொல்கிறோம். அப்போ 2ஓட வந்து ரோ இண்டெக்ஸ் ரோ இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகுது 0 1 2. ஆனால் 2ஓட ஸ்டெப் பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் 2 வேல்யூ எடுக்காது. ஏன்னா வந்து முடிக்கிற டைமில் அந்த வேல்யூ எடுக்காது. முடிக்கிற டைமில் கொடுக்குற அந்த 2 வேல்யூ எடுக்காது. அப்புறம் 2 - 1 1. இப்போ 1 மட்டும்தான் எடுக்கும். அப்போ 0th ரோ 1th ரோ அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இந்த 2 ரோவையும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அவுட்புட். சரியா? ஓகே இது ஒரு முதலாவது கண்டிஷனை பார்த்துட்டோம்.
சரி, அந்த 0th ரோவையும் 1st ரோவையும் கன்சிடர் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்ன 2 கொலமோட இண்டெக்ஸை கொடுத்துரும். கொலமோட இண்டெக்ஸை வந்து 2 ஓட முடியும்னு சொல்றோம். அப்போ அது 0ல இருந்து கொலமோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் தெரியும். 0th கொலம் 247 358 ஃபர்ஸ்ட் கொலம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொலம், 4 6 9 என்ன செகண்ட் இண்டெக்ஸ் கொலம். அப்போ 10ஓட முடியும்னு சொல்லிக்க அந்த செகண்ட் இண்டெக்ஸ் கொலம் வராது. என்ன 2 - 1 கொடுத்து பார்த்தோம்னா 0th இண்டெக்ஸ் கொலமையும் 1 இண்டெக்ஸ் கொலமையும் தான் செக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன 2 3 4 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 3 4 சாட்டிஸ்ஃபை பண்ணி 4 5 6 அந்த ரோஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சேம் டைம் என்ன 2 4 7 என்ற கொலமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 5 8 என்ற கொலமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பார்க்கல என்ன அது ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்றது வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதான் நான் இந்தியா வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன 1D டென்சர்லையும் 2D டென்சர்லையும் எப்படி இன்டெக்ஸிக் இன்சுலைசிங் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து என்ன 3D டென்சர் இல்லை 4D டென்சரில் வந்து என்ன எப்படி இந்த இண்டெக்ஸ் இன்சுலைசிங் வந்து அப்ளை பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.